கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கடந்தொலையிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக இந்த சுவிசேஷத்தை பேச கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்தபடியால் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்போது கடன் தொல்லை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பயங்கரமான பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். திகிலோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு கூட நீங்கள் இப்போ இருக்கலாம். இந்த தேவ செய்தி ஃபுல்லாக கேளுங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தைரியம் பிறக்கும். உங்களை பெரிய தைரியசாலியாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தை ஆண்டவர் போக்கி உங்கள் இருதயத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் இந்த தேவ செய்தியிலே தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ஓகேங்களா? 31ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் தாவீது சொல்கிறாரு, 12வது வசனத்தில், 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன். ஒரு உடைந்த பாத்திரத்தை போல இப்போ நான் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரோடு தாவீது தன்னுடைய வேதனையை பரலோகத்தின் தேவனிடத்தில் அவன் சொல்கிறான். இந்த வசனத்தை ஏற்கனவே நீங்கள் வாசித்திருப்பீங்க. தெரியாதவங்க தெளிவாக அதை வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் செத்து போனால் எப்படி அவனை எல்லாரும் சில காலத்தில் மறந்துடுவாங்களோ, ஒரு உடைந்த பாத்திரம் எப்படி தூக்கி எறியப்படுமோ, அதுபோல் கடன் தொல்லையினால் நீங்கள் இப்போ ஒரு செத்தவனை போல முழுவதும் எல்லாராலும் மறக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கலாம். அல்லது ஒரு உடைந்த பாத்திரத்தை போல இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மாற்றம் வராது, நான் ஒரு உடைஞ்ச பாத்திரம், என்னை மனுஷனும் இனி பயன்படுத்த முடியாது, தேவனும் பயன்படுத்த முடியாது, நான் ஒரு உடைஞ்ச பாத்திரம்தான் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் இன்னைக்கு சந்தித்து பேச வந்திருக்கிற. குடும்ப கஷ்டத்தை நிமித்தமாக நீங்கள் கடன் வாங்கிட்டு இப்போ ஒரு உடைஞ்ச பாத்திரம் போல் அப்படியே அழுது கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க. நல்ல வீடு, வாசல், வருமானம், நல்ல நகை, பணம், சொத்து, காரு, பங்களான்னு சொல்லி ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க. ஆனால் திடீர்னு உங்கள் பிஸ்னஸில் அல்லது உங்கள் வீட்டுக்கார் செய்கிற பிஸ்னஸில் பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு இன்றைக்கி எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போய் தோல்வியோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு கூட நீங்கள் இந்த தெய்வ செய்தியை இப்போது கேட்கலாம். இந்த வேத பகுதியில் தாவீது தான் ஒரு உடைஞ்ச பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அவர் சொல்லி அழறார். ஓகேங்களா? என்னோடய உண்மையான நிலவரம் பாஸ்டர் இதுதான், நான் கூட ஒரு உடைஞ்ச பாத்திரம் தான், இன்றைக்கி எல்லாரும் என்னை தூக்கி போட்டாங்க. பொதுவாகவே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் இருக்கும், அலுமினியம் பாத்திரம் இருக்கும், ஸ்டீல் பாத்திரங்கள் இருக்கும், இன்னும் செம்பு, பித்தளை, இப்படின்னு பல தரப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது. அந்த பாத்திரம் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டாருக்கு அந்த பாத்திரம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் குடம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு அற்பமான ஒரு பொருள் தான். ஆனால் அதை பயன்படுத்துகிறாங்க. திடீர்னு அதில் ஓட்டை, விரிசல் எங்கன்னா ஏற்பட்டு தண்ணி லீக் ஆச்சுன்னா அந்த பாத்திரத்தை யார் பயன்படுத்த முடியும்? நீங்களே சொல்லுது. அலுமினியம் பாத்திரத்தை விட, ஸ்டீல் பாத்திரத்தை விட, இந்த இன்னொன்று சொன்னால் பார்த்தீங்களா, பித்தளை பாத்திரத்தை விட சீக்கிரத்திலே உடையக்கூடிய ஒரு பாத்திரம் எது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாத்திரம் தான். அது குடமாக இருக்கட்டும், பக்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளாக இருக்கட்டும், ஒன்ஸ் உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுருவார். உண்மையாக போய்ங்களா? இதில் கண்ணாடி பாத்திரங்கள் இருக்குது, பீங்கான் பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரங்கள் இருக்குது. இது தனி. இதுவும் சீக்கிரத்தில் உடையக்கூடியது. மண் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், பீங்கான் இதெல்லாமே சீக்கிரம் உடஞ்சி போயிடும். இதுவும் உடஞ்சி போனால் அந்த வீட்டார் என்ன செய்வாங்க, அதை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க.
ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? தள்ளப்பட்ட கல்லை தான் கர்த்தர் மூளைக்கு தலைகள் ஆக்குவார். ஓகேங்களா? இந்த வேத பகுதியில் தாவீது தான் ஒரு உடைஞ்ச பாத்திரம், தான் ஒரு ஸ்கிராப்பு, அவ்வளோதான், என்னை ஓரங்கட்டிட்டாங்க, குப்பையில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய உண்மையான நிலவரத்தை ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு சொல்லி அவன் அழறான். என் அன்பு சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வீட்டாரால், உன் குடும்பத்தால், உன்னுடைய கணவனால், உன் பிள்ளையால், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உற்றார் உறவினர்கள் புகுந்த வீட்டார் எல்லாராலும் நீ கைவிடப்பட்டு உன்னை ஒரு உடைஞ்ச பாத்திரம் போல, உன்னை ஸ்கிராப்பு போல இந்த உலகம் உன்னை நிராகரித்து தள்ளி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் உருவாக்குவேன். அப்படியே ஆவியானவர் உங்கள் கிட்ட வராருமா, உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு, அப்படியே அது உடஞ்சி போயிருக்கு. ஏசப்பா கேட்குறாரு, என் அன்பு மகளே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன், எல்லாருக்கும் உபயோகமான பாத்திரமாக இருந்தேன், இப்போ நான் உடைஞ்ச பாத்திரமாக ஆகிட்டேன். ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான், நான் கடன் வாங்குறது தப்பு, மகளிர் குழுவில் போய் சேர்ந்தது தப்பு, வாரத்தண்டல் வாங்குறது தப்பு, மாதத்தண்டல் வாங்குறது தப்பு, வட்டின்னு தெரிஞ்சு அந்த வட்டிக்காரர்கிட்ட போய் என்னோடய கஷ்டத்தை சொல்லி நான் இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்குறது தப்பு. இப்போது இந்த கடன் வாங்கினதால இந்த உலகம் என்ன, மனுஷனா என்ன, உறவுகள்னால் என்ன, இதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆண்டவரே, என்னை ஒரு ஸ்கிராப்பு போல், ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரம் போல் எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஓன்னு அழக்கூடிய என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை ஏசப்பா இப்படி துடைப்பாருமா. அவர் காயப்பட்ட உன் இருதயத்துக்கு அவர் மருந்தாய், ஆறுதலின் தேவனாய் இன்றைக்கு என் அன்பு சகோதரி ஆண்டவர் உனக்கு கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு இப்போ லட்சக்கணக்கில் கடன், இதிலேருந்து நான் மீண்டு வருவேனா, கடத்துக்கு மேலே கடமாயிடுச்சே, சின்ன கடன் வாங்க போனேன், பெரிய கடமாச்சு, இந்த கடத்தை நான் எப்படி அடைப்பேன், அதை எப்படி கொடுப்பேன், ஒன்றுமே புரியலையே, ஐயோ நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், உடைஞ்சி போயிருக்கிறேன், தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறேன், ஒரு உடைஞ்ச பாத்திரமாக நான் இருக்கிறேன், என் இருதயத்தில் 1000 வேதனை இருக்குது, நான் யாருக்கிட்ட சொல்லி என் துக்கத்தை நான் அழுதுன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லி உன் துக்கத்தை அழுமா, உன் துக்கத்தை நான் மாற்றுவேன், உன் வேதனையை மாற்றுவேன், உன் கண்ணீரை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன் வீட்டுக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கண்ணீரையும் வேதனையும் அவர் விசாரிக்க வந்திருக்கிறாருமா. ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்களை செய்வார். கடன் சுமையில் பாதிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு மனம் நொந்து ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல துடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரியோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் பேசுவார். என்னுடைய கூட பிறந்த ஒவ்வொரு சகோதரரோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு பேசுவார். நான் பொதுவாகவே என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லாரையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக நான் நேசிக்கிறேன். அதனால் நீங்கள் என்னை அந்நீராக நினைக்காதீங்க. ஆண்டவர் என் ரூபத்தில் உங்கள் துக்கத்தை விசாரிக்க வந்திருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தனா பாருங்கள், ஏதோ வெளியால் சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு நினைக்காதீங்க. நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தனா உங்களோட துக்கத்தை விசாரிக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் சின்னலேருந்து பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சேன். என்னோடய வீட்டில் மொத்தம் 4 பேர். நாங்கள் 4 ஆம்பளை பிள்ளைங்க. எனக்கு 3 அண்ணன், நான் கடைசி பையன், 4வது பையன். சின்னதுலேருந்தே கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் நான் பார்த்து பார்த்து வளர்ந்தவன். சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவுடைய முழு கஷ்டத்தை பார்த்து நான் வளர்ந்தேன். என்னுடைய 15வது வயசுலேயே நான்
வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் சாப்பாடு போட்டு இருக்கிறேன். குடும்ப கஷ்டம் என்ன, ஒரு மனுஷனுடைய வேதனை என்ன, ஒரு ஏழைகளோட கஷ்டம் என்னன்னு சொல்லி ஆதியிலிருந்தே கர்த்தர் எனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வருஷம் நான் உலகத்தில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை வேறு பிரித்து இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி மனைவி இருக்கிறாங்க. மொத்தம் எனக்கு 3 பெண் குழந்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறேன். மூத்த மக 12வது படிக்கிறாங்க, 2வது பொண்ணு 10th படிக்கிறாங்க, 3வது பொண்ணு இப்போ 8th படிக்கிறாங்க. ஆண்டோடைய கிருபையினால் ஓரளவுக்கு வறுமையை ஜெயிச்சு, கஷ்டங்களை ஜெயிச்சு, இன்றைக்கி வீடு வாசலோடு சொந்த சர்ச்சோடு ஆண்டவர் இன்றைக்கி என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அதனால் இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கஷ்டத்தை, அவங்களுடைய உணர்வுகளை, அவங்க இருதயத்தில் அவங்க படக்கூடிய வேதனைகளை கர்த்தர் ஜெபத்தில் எனக்கு தெளிவாக காட்டுறார். அதனால தான் ஒவ்வொரு செய்தியிலும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் என்னோடய சொந்த சகோதரிங்க. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகளாக நான் பாவித்து தான் இந்த தேவ செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உடைஞ்ச பாத்திரத்தை தான் கர்த்தர் உருவாக்கி அழகு பார்ப்பார். நீங்கள் சங்கீதம் 31ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனத்தை வாசித்துட்டு அப்படியே நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கதறுங்க. ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலையினால் நான் கஷ்டத்தில் மாட்டிக்கினேன், கடன் தொல்லை போய் மாட்டிக்கினேன், வீடு கட்டினேன், அதனால் எனக்கு கடன் ஆயிடுச்சு, பிள்ளைகளை படிக்க வச்சேன், கடன் ஆயிடுச்சு, பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தேன், என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் சொல்லி ஒரு இடத்துல நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டேன், அதனால் இப்போ நானும் கஷ்டப்படுறேன், என் குழந்தையும் இப்போ அழுதுன்னு இருக்கிறா, என் பொண்ணு வீட்லேயும் 1000 கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்களோடு கர்த்தர் பேசுவார். அதே போல் ஒவ்வொரு தகப்பன்மார்களோடு கர்த்தர் பேசுவார். நீங்கள் திருமணம் செய்து உங்கள் பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், ஒருவேளை அது பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நீங்கள் புழுவாக துடிக்கலாம். உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கலாம். இப்போ உங்களுக்கும் கஷ்டம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் சொல்லி கண்ணீரோடு நீங்கள் அப்படியே உடைஞ்ச ஒரு பாத்திரம் போல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக உருவாக்கி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். என் மகனே, என் மகளே, நீ கலங்காதன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே 31ஆம் சங்கீதம், அந்த 31ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். பார்த்தீங்களா? சத்ரு கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். ஆண்டவர் ஒருபோதும் சத்ரு கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்ரு எழும்பி இருக்கிறான். அந்த சத்ரு என்ன பார்த்தீங்கன்னா, கடன். கடன் தான் இருக்கத்திலே பயங்கரமான ஒரு சத்ரு. அது ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவை கெடுக்கிற சத்ரு, ஒரு மனுஷனுடைய நிம்மதியை கெடுக்கிற சத்ரு, அவனோட தூக்கத்தை கெடுக்கிற சத்ரு, அவனுடைய உயிரை கூட அந்த சத்ரு போக்கிடும். அவ்வளோ பொல்லாதது எதுன்னு பார்த்திங்கன்னா கடன் தான். கடன் தான் இன்றைக்கி நம்ம ஜெயிக்க வேண்டிய முக்கியமான சத்ரு. அந்த சத்ருவை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் கையில் ஆவின் பட்டயம் இருக்கணும், கண்ணீர் ஜெபம் இருக்கணும், உபவாச ஜெபம் இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும். எப்போவுமே ஆண்டோடைய கிருபையை சார்ந்து நீங்கள் வாழ பழகிக்கணும். இப்போது இன்றைக்கி உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படலாம். உங்கள் கையில் இப்போ ₹1 கூட இல்லை, வரக்கூடிய கடன்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்லுன்னு சொல்லி அப்படியே நீங்கள் நில குலைஞ்சி போய் அப்படியே குழப்பத்தோடு, கண்ணீரோடு, திகிலோடு கூட
ஆண்டவரே, கடங்காரனுக்கு முன்னாடி நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லி அப்படியே நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் கிருப 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 கிருபன்னு மூச்சுக்கு 300 முறை ஆண்டுடைய கிருபைன்ற அந்த ஆவியை, அந்த ஸ்பிரிட்டை, அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அனுபவிக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை தந்து உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களை மாற்றி உங்களை அப்படியே ஏசப்பா தூக்கி விட்டுருவார். கிருப 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 கிருபன்னு மூச்சுக்கு 300 முறை சொல்லுங்கள். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு கிருபை எனக்கு தாங்க. என் கையில் ஒரு கிருபை, என் தொழிலில் ஒரு கிருபை, நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஒரு கிருபை, கிருபை 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 ஆண்டவர் சொல்லி அந்த தேவ கிருபைக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தீங்கன்னா அந்த கிருபையே உங்களை வாழ வைக்கும். பைபிளில் பாருங்கள், நோவாவை ஆண்டுடைய கிருபை தாங்குச்சா இல்லையா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான் அந்த கப்பலில் அவனை வச்சுட்டு அப்படியே அந்த கிருபை தான் இங்கே பாருங்கள் தாங்குது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. உலகமே அழிஞ்சு போச்சு. முழு உலகத்தில் அப்படியே ஜலம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஆனால் தேவ கிருபை அவனை கண்மலை மேலே கொண்டு போய் சேர்க்குது. அரராத்து மலையில் போய் நோவாவுடைய போட்டு போய் நிற்கிது. நோவாவுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாத்த தேவன் உங்களோடு இன்றைக்கி இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, நோவாவுக்கு தந்த அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு தருவாரம்மா. நீ கண்மலை மேலே உயர்த்தப்படுவேன். இன்றைக்கி வேணால் நோவாவுடைய போட்டு போல் நீ குடும்பமாக கடந்தொலையில் அப்படியே தத்தளிச்சுன்னு இருக்கலாம். நோவா அப்படி தான் அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துக்கின்னு பல நாளாக பல மாதமாக அந்த போட்டில் அப்படியே தண்ணீரில் மிதந்துக்கினே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே இந்த ஷேக் இருந்துக்கினே இருக்குது. இந்த படகு பார்த்திங்கன்னா என்னத்தான் உயர் ரக படகாக இருந்தாலும் ஒரு தண்ணீரில் அது மிதக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு இப்படி ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். உங்கள் வாழ்க்கை கூட இப்படி தான் ஒரு தண்ணீரில் மிதக்கிற ஒரு போட்டு போல், ஒரு படகு போல் கடன் சுமையில் அப்படியே தத்தளிச்சுன்னு இருக்கலாம். வாழ்க்கை அப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நோவாவை நினைத்தருளி அவனை அரராத்து மலையில் கொண்டு போய் குடும்பமாக ஆண்டவர் போட்டில் வச்சு அப்படியே அந்த மலை மேலே நிறுத்துகிறேன். இன்னும் சில நாள் பொறுத்து ஆண்டவர் அவருடைய கிருபையை அதிசயமாக விளங்க செய்கிறார். அந்த போட்டை விட்டு நோவாவை ஆண்டவர் வெளியே கொண்டு வர கிருபை பார்த்தீங்களா எப்படியெல்லாம் கிரியை செய்யுது. நோவா மேலே ஆண்டவர் ஒரு கிருபை வச்சுட்டார். அவனை உயர்த்தணும், அவனை கனப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கிருபை அவன் மேலே வச்சுட்டார். அந்த கிருபை தான் அழிவிலிருந்து அவனை பாதுகாத்து பத்திரப்படுத்தி ஆசீர்வாதத்தை அந்த கிருபை கொண்டு வருது. அரராத்து மலையில் நோவாவுக்கு ஆண்டவர் பல பிளெஸ்ஸிங்கை கொடுத்தார், பல சுதந்திரங்களை தந்தார். காரணம் என்னென்னா அந்த பரிசுத்தவான் கிருபை அப்படியே சார்ந்து வாழ்ந்தார். நீங்களும் தேவ கிருபையே நீங்கள் சார்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஒரு உடைஞ்ச பாத்திரமாய் ஒரு ஸ்கிராப்பு போல் இந்த உலகமே உங்களை தள்ளி இருக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை தள்ள மாட்டார். பாவி என்று சொல்லி ஆண்டவர் யாரையும் அவர் தள்ள மாட்டார். அவர் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தகப்பன். இன்றைக்கு என் அன்பு சகோதரியே, வாழ்க்கையில் அப்படியே தோற்று போய் எல்லாவற்றையும் நீ இழந்து உன் வீட்டுக்குள்ளே ஒரு குண்டுமணி நகை கூட இல்லாமல், பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், எல்லா அவமானத்தையும் ஒரே ஆள் அனுபவிப்பது போல அப்படியே நீ தள்ளப்பட்டு உடைஞ்சு போயிருக்கலாம். கர்த்தர் உன்னை கண்மலை மேலே உயர்த்துவாருமா. தள்ளப்பட்ட கல்லை அவர் மூளைக்கு தலைகளாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன் கையின் பிரயாசங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு அதிசயமான கிருபையை நான் காட்டப்போகிறேன். அதே சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் தாவீது இந்த அரணான நகரத்தில் கர்த்தர் தமது அதிசயமான கிருபை எனக்கு விளங்க பண்ணாரு அப்படின்னு தாவீது சொல்கிறார். வாசிக்கலாமா?
சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் அரணான நகரத்திலே எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கவனிச்சிங்களா? அதுக்கு தான் கடன் தொல்லையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கிருப 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 கிருபன்னு சொல்லுது. அந்த கிருபை தான் உங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றும். நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலையா, வட்டி கட்ட முடியலையா, உங்கள் வீட்டுடைய சூழ்நிலையே சரியில்லை, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் காசு இல்லை, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் காசு 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 காசு, பணம் 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 பணம்னு சொல்லி இந்த உலகமே இப்படி தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பணம் தான், எதை செய்யணும்னாலும் பணம் தான், கடனை கொடுக்கவும் பணம். மனுஷன் பிறந்து அவன் இறந்து அடக்கம் பண்ணிட்டு கடைசியாக அவனுக்கு எண்ணி கொடுப்பான் பார்த்தீங்களா? பெட்டிக்கு இவ்வளோ, குழி தோண்டதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த காரியம் ஆறுதல் கூட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வரைக்கும் அந்த பணம் அந்த மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் மனுஷன் இறந்த பிறகு அவனை அடக்கம் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு பணம் தேவைப்படாது. அவனுடைய ஆத்துமாவுக்கு என்ன தேவைன்றதை கர்த்தர் இந்த வேதத்தில் வச்சுருக்கிறாரு. அவனுடைய ஆத்துமாவுக்கு நிரந்தர தேவை என்ன பார்த்தீங்கன்னா தெய்வந்தான். என்னதான் இந்த உலகத்தில் பணம் பெருசாக இருந்தாலும் இந்த பணத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் அல்லவா? யோசனை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பெரியவர் ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார். இந்த அரணான நகரத்தில் கர்த்தர் தமது அதிசயமான கிருபை எனக்கு விளங்க பண்ணாரே. நான் ஒன்றே ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் கிருப 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 கிருபன்னு சொல்லினே இருங்க. கண்ணீர் விட்டு அப்படியே கதறுங்க. ஆண்டவரே, வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு உமது கிருபையை நீ விளங்க செய்தி. நோவா தொடங்கி நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மரியாள், பவுலை கூட பாருங்கள். அவர் வியாதிப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது 3 முறை அவர் ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் பேசுகிறாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு பேசுகிறார். வேதத்தில் நிறைய சாட்சிகளை கவனிங்க. ஆண்டோடைய கிருபை தான் அவங்களுடைய சாபக்கட்டை உடைக்குது. லோத்துடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் அவன் மேலே ஒரு கிருபை வச்சாருங்குது. அவன் கையை பிடிச்சார், அவனை மலை மேலே அவரே கூட்டுன்னு போகிறார். எல்லாமே கிருபை தான். தாவீது பல இடத்துல ஆண்டோடைய கிருபையை பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கிறான். நீங்கள் எதை மறந்தாலும் தேவ கிருபையை மறக்காதீங்க. புலம்பல் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பரிசுத்தவான் பயங்கரமான இழப்பு, பஞ்சம், எருசலேமே அப்படியே தீ வச்சு நேபுகாத்நேச்சர் கொளுத்திட்டு உலகத்தையே அழிச்சிட்டு போயிட்டான். ஒரு குழந்தையே இன்றைக்கி கொடுங்க சமைக்கலாம், நாளைக்கு உங்கள் குழந்தைய கொடுங்க அதையும் சமைச்சு சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட பயங்கரமான பஞ்சம், பசி, ஒரு குழந்தைய சாப்பிட்ற சூழ்நிலை அன்றைக்கி அந்த நேபுகாத்நேச்சர் விட்டு போன அந்த யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பசி, ஒரு குழந்தைய சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு தேசத்தில் பஞ்சம் பசி இருந்தது. அந்த சூழ்நிலை அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைன்றேன், அவை காலைதோறும் புதியது என்று எழுதப்பட்டிருக்கு. என் அன்பு சகோதரியை, ஆண்டவர் உண்மையில ஒரு நித்திய கிருபையை ஆண்டவர் அனுப்பி தருவார். வாழ்க்கை சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாருமா. வசனம் சொல்வது நீதிமான கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த 31ஆம் சங்கீதம் 21வது வசனத்தில் இருக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ட்ரை கண்டிஷனில் இருக்கலாம். ₹1 கூட என்கிட்ட காசு இல்லை, சாப்பாடு கூட எனக்கு வழி இல்லை, ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்கு கூட நான் கஷ்டப்படுறேன், வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறேன், எனக்கு வரக்கூடிய வருமானம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகுது, ஒரு நல்ல ஹெல்த்தான சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி. மாத்திரை மருந்து வாங்க எனக்கு வழி இல்லை, ஒரு ஹெல்த்தான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்லாம், ஒரு பழங்களை வாங்கி சாப்பிட்லாம்,
ஒரு ஹெல்த்தான ஆகாரத்தை சமைச்சு சாப்பிட்லாம், ஒரு கறிமீன் வாங்கி இன்றைக்கி சமைக்கலான்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. என் வீட்டில் எல்லாமே திண்டாட்டம் தான். என்றைக்கு நான் கடன் வாங்கணும், அன்னிலேருந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, என் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீர் தான், நான் ஒரு உடைஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படியே உடைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரியோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு வேணால் நீ உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாமா? கர்த்தர் உன் மேலே ஒரு கிருபை வச்சு இந்த குயவன் உன்னை உருவாக்கி இன்றைக்கி வந்திருக்கிற. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா என்னம்மா எழுதி வச்சிருக்கிறார் சொல்லுமா? ஆண்டவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்ட பேசுகிறார். எரேமியாவே, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அப்பா என்ன சொல்கிறாரு எரேமியா கிட்ட? எரேமியா, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் எழுந்து குயவன் வீட்டுக்கு போகிறார். அங்கு போனால் அந்த குயவன் ஒரு பாண்டத்தை திரிகளினால் திரித்து கொண்டு இருக்கிறான். அவன் கையில் அந்த பாத்திரம் உடஞ்சி போய் கெட்டு போய் ஒன்றுமில்லாமல் போயிட்டு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 இந்த வசன பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியா, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு நான் உன்னோடு பேசுவேன். வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். கவனிங்க, இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, இப்போ நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கு நான் உன்னோடு பேசுவேன், என் வார்த்தையை உனக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்ட பேசுகிறேன். இப்போ எரேமியா எழுந்து குயவன் வீட்டுக்கு போனா அப்படின்னு 3வது வசனம் பேசுது. அங்கு ஒரு குயவன் திரிகையினால் அந்த பாத்திரத்தை வளைந்து கொண்டு இருந்தான். 4வது வசனம் சொல்வது, குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்போது அவன் திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான். கவனிச்சிங்களா? தன்னுடைய கையினால் இந்த குயவன் ஒரு மண்பாண்டத்தில் ஒரு பாத்திரத்தை உருவாக்க பிரயாசப்படுறான். ஃபஸ்ட் டைம் அவன் உருவாக்கும் போது அந்த மண் பாத்திரம், அந்த மண்பாண்டம் அவன் கையில் அப்படியே கெட்டு போச்சான். சரி, கெட்டு போச்சே, உடஞ்சி போச்சே, இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குயவன் அந்த பாத்திரத்தை கைவிடலை. உடஞ்சி போன, நொறுங்கி போன, ஒன்றுமில்லாத அந்த பாத்திரத்தை அந்த குயவன் மறுபடியும் வேறே பாண்டமாக வளைந்தான். அற்புதமாய், ஆசீர்வாதமாய் அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு இங்கே ஆண்டவர் இந்த உடஞ்சி போன, கெட்டு போன இந்த பாத்திரத்தை வச்சு எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தான் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உணர்த்தி தரார். அப்போ அந்த உடஞ்சி போன, கெட்டு போன அந்த பாத்திரத்தை அந்த குயவன் எப்படி மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறாரோ, அதே போல் இஸ்ரேல் வீட்டாரை, கெட்டு போன, உடஞ்சி போன அந்த இஸ்ரேல் வீட்டாரை நான் மறுபடியும் உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை எரேமியா தீர்க்கதரிசி பேசணுன்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எரேமியாவுக்கு ஒரு உடஞ்சி போன ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு சுவிசேஷம் சொல்கிறார். அதே போல் தான் நான் ஏற்கனவே காண்பித்த சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்களும் கூட ஒரு உடைஞ்ச பாத்திரமாக இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாரும் கூட உடைச்சிருக்கலாம், நொறுக்கி இருக்கலாம். நீங்கள் துன்பத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பயங்கர கட்டுகளோடு, மரணத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உடைஞ்சி போன, கெட்டு போன, விழுந்து போன பாத்திரங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். மறுபடியும் அதை வேறே பாத்திரமாய் அதை உருவாக்குற வரைக்கும் இந்த குயவன் ஓயவே மாட்டாருமா. என் அன்பு சகோதரி, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, என் நிம்மதி போச்சு, என் சமாதானம் போச்சு, என் குடும்ப கௌரவம் போச்சு, நான் இனி வாழ்ந்து என்ன லாபம், நான் சாதிக்க முடியாது, நான் தோற்று போயிட்டேன், என்னால் சான்ஸே இல்லை, இந்த கடன் தொல்லேருந்து என்னால் வெளியே வர முடியாது, எங்கேருந்து பணம் வரும், எப்படி வரும்,
இவ்வளோ கடன் இருக்குதே, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதே அப்படின்னு சொல்லி, என் அன்பு சகோதரி, நீ பயப்படாதம்மா. உன்னை அழைத்த தேவன் உன்னோடு இருக்கிறாருமா. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த 31ஆம் சங்கீதத்தையும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 - 4 வரை உள்ள வசனத்தை வாசிமா. கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் நினைச்சான்னா உனக்கு எவ்வளோ கடன் தான் அதை நீ அடைச்சிருவோம்மா. தயவு செய்து மனசு அலைப்பாய விடாத. உன் இருதயத்தை நீயே குழப்பிக்காத. என் அன்பு சகோதரனே, உன் இருதயத்தை நீயே நியாயம் திருத்துக்காத. உன் இருதயத்திலும் கர்த்தர் பெரியவர், அவர் இருக்கிறார். அவர் உன்னுடைய ஜட்ஜி. அவர் உன்னை நியாயம் திருப்பார். அதனால் நான் ஒரு குற்றவாளி, நான் கடன் வாங்கிட்டேன், தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே குற்றப்படுத்தாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ குறை இருந்தாலும், எவ்வளோ நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் தகப்பன் உங்களை தள்ள மாட்டார். உடஞ்ச பாத்திரத்தை கூட அவர் உருவாக்குவார். மனுஷன்தான் வீட்டில் பாத்திரங்கள் உடஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் போடுவான். அது பிளாஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் சரி, மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி, பீங்கான் பாத்திரமாக இருக்கட்டும், கண்ணாடி பொருளாக இருக்கட்டும், எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சுன்னா அதை அப்படியே எடுத்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் நீ பார்க்குற இந்த குயவனும் உடைஞ்ச பாத்திரத்தை தான் அவர் உருவாக்குவார். இன்றைக்கு நீ உடைஞ்ச பாத்திரம் போல் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கலாம். கடனாட்சியை நான் என்ன செய்வேன், எப்படி கொடுப்பேன், என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்க, எனக்கு கொடுத்து உதவி செய்ய யாரும் இல்லை, சொத்தம் இல்லை, சுகமும் இல்லை, என் உடம்புல வியாதி பலவீனம், என்ன செய்ய போகிறேன் எனக்கே தெரியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரியே. கிருப 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 கிருபன்னு கத்துவான். அப்படியே கிருப 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 கிருபன்னு சொல்லி கதறி ஆண்டவர்கிட்ட விடுதலை கேளுமா. உன் கடன் தொல்லைக்கு அப்பா ஒரு பதில் தருவேன். அப்படியே 2 கையை அப்படி வச்சுக்கணும். இப்படியே 2 கையில் வச்சுக்கணும். ஆண்டவரே, இந்த கையில் இருக்கிற தரித்திரம், என் கஷ்டம், வேதனை மாறினப்பா, இந்த கையில் உங்கள் கிருபை அனுப்பித்தாங்க. ஒரு கிருபை எனக்கு விளங்க செய்யும். நான் இப்போ உடைஞ்ச பாத்திரமாக இருக்கிறேன், என்னை ஆண்டவரே நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே விழுந்து நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பார். கடன் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உண்மையிலே தருவார். நான் முழு இருதயத்தோடு சொல்கிறேன். இந்த சேனலுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் சத்தியத்தை கேட்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் அப்பா தொடச்சி, உங்கள் வேதனையெல்லாம் மாற்றி, உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றி உங்களை அப்பா ப்ளஸ் பண்ணுவார். ஓகேங்களா? தைரியமாக இருங்க. அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அதை வரைக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னை தொலைபேசியில் அழைத்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.